முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு திமுக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் பாஜக அரியணை ஏறிய போது கூட அங்கு வந்தே மாதரம் ஒலிக்கவில்லை என திமுக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்க இந்த குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் நாளிலேயே தமிழ்தாய்க்கு நேர்ந்த இழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நேர்ந்த அவமானம் என்று திமுக கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறது. இன்றைய தினம் தவிக தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்தே மாதரம் ஜனகணமன தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இதில் மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதற்கு திமுக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. தமிழ்தாய் முகத்தில் கரியை பூசியுள்ளனர், தமிழ் மரபை சிதைத்துள்ளனர் என்று திமுக கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறது. முதல்வர் பதவியேற்றதில் மூன்றாவது முறையாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதற்கு திமுக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு திமுக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. வந்தே மாதரம், அதனைத் தொடர்ந்து ஜனகணமன, அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இதற்கு திமுக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது.